GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். பையன் சென்னை, பொண்ணு பெங்கால். பையனும் பொண்ணும் லவ் பண்ணிட்டு வாழறது யூகேல. பெங்கால் பேரண்ட் வந்து எப்படி இருக்காங்கன்னா சவுத் இண்டியன்ஸ். எங்களுக்கு பொதுவாகவே சவுத் இண்டியன்ஸ்லாம் பிடிக்காதுங்க. மீசை கீசையெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. இவரும் அப்படி தான் இருக்காரு அப்படின்றாங்க. 65 வயசு 70 வயசுக்கு மேலேயும் இருக்காங்க. ஒருத்தங்க கூட நல்ல கடினமான உழைப்பு. இப்போ ஹார்ட் அட்டாக்கு அல்லது இதய நோய் சார்ந்த பிரச்சனைகள் அப்படி இவங்க யாரும் வந்ததே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சைக்காலஜி சைடில் இருக்கிறவங்க இவங்க டிவோர்ஸ்ன்னு வந்ததே இல்லையே, ஸ்ட்ரெஸ்ன்னு இவங்க சொன்னதே இல்லையே. அப்போ இந்த நம்ம பெண்ணும் நம்ம பையனும் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம 2 பேர்ல யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட் இல்லை. நம்ம 2 பேரும் இல்லாம இந்த வாழ்க்கை வந்து வாழ வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம 2 பேரும் இருந்தா பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்ற இந்த 3 புரிதல்களை 2 ஃபேமிலியும் மாற்றி மாற்றி சொல்லி சிரிச்சுட்டே சொல்றாங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற தொடர்ல கவுன்சிலர் திருமிகு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்னைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்தும் அதற்கு அவர் என்ன தீர்வு கொடுத்தார் அப்படின்றத குறித்தும் பேசிட்டு கணிச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு என்ன சார் இந்த இதுல கேஸ் என்ன பார்க்க? சென்னை பையன், பெங்கால் பொண்ணு விரும்பி கல்யாணம் பண்றாங்க. ஆனா 2 குடும்பமும் நீயானான்னு நிக்குது. 2 குடும்பத்துக்கும் they are not ready. பையன் சென்னை, பொண்ணு பெங்கால், 2 ஒத்துக்குமே. இதுல என்ன ஆச்சரியம்னா பையன் சென்னை, பொண்ணு பெங்கால். பையனும் பொண்ணும் லவ் பண்ணிட்டு வாழறது யூகேல. அவங்க நினைச்சா நாளை காலையில எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி செய்யணும்னு கேக்குறாங்க. இந்த 2 பேரண்ட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பெங்காலி பையன் நல்ல பேர்னா இங்கதான் வாங்கணும், சென்னை பையன் வேண்டாம் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவன் சென்னை பையன் வந்து ஐயா பெங்கால கன்றாவிங்க, அது நமக்கு எப்படிங்க சரி வரும்ன்றாங்க. அவங்க பெங்கால் அந்த பேரண்ட் வந்து எல்லாத்தையும் பேசுறேன், நான் பெங்கால் பேரண்ட்டையும் பேசுறேன். பெங்கால் பேரண்ட் வந்து எப்படி இருக்காங்கன்னா சவுத் இண்டியன்ஸ் நல்லவங்க, பொதுவாக நல்லா படிப்பாங்க எல்லாம் ஓகே. ஆனால் எங்களுக்கு பொதுவாகவே சவுத் இண்டியன்ஸ்லாம் பிடிக்காதுங்க. அவங்க மீசை கீசையெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. இவரும் அப்படி தான் இருக்காரு அப்படின்றாங்க. இவ்வளோதான் பிரச்சனை. இந்த 2 அந்த பையனும் பொண்ணும் பேச வராங்க. நம்ம 2 பேரண்ட்டையும் பேசுகிறேன், சரியாக வரலன்றது தெரியறது. இப்போ இந்த 2 பேரண்ட்டை தான் பேசணும். இவங்கள்ட்ட பேசி ஒன்றும், இவங்க 2 பேரும் ரொம்ப சின்சியர். ஆமாம், இன்னைக்கு வர இது எப்படின்னா இவ்வளவு யூகே அங்கங்கெல்லாம் இருந்தாலுமே இன்னைக்கும் அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி திருமணத்துக்கு பிறகுதான் எல்லாம். நமக்கு எல்லா சுதந்திரமும் இருந்தாலும் அப்பா அம்மா எஸ்ன்னு சொன்னாதான் மேரேஜ் விரும்புகிறோம், அவ்வளோதான் அப்படின்றதுல வெரி வெரி கிளியர். ஆமாம், அப்படியான சூழல்ல நல்ல கணவன் மனைவியாக தெரியுறாங்க. பேசும்போதும் அவங்கள்ட்ட இருக்க கிளாரிட்டி, இப்போவே வந்து தனித்தனியாக இருக்கும்போதே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செஞ்சு வச்சிருக்கிறது, அப்புறம் பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த புரிதலும் ஆழ்ந்த தன்மையும். ஆனால் பேரண்ட்ஸ் கிட்ட அதை காணும். இது எப்படின்னா, நான் கார் வாங்கிட்டேன், எனக்கு டிரைவிங் தெரியும், நீ சரின்னு சொன்னா ஓட்டுறேன் அப்படின்னு அந்த சரின்னு சொல்ற ஆளுக்கு டிரைவிங் தெரியாது. இப்படி இருக்கு. ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா, இவங்களை நான் கூப்பிட்டேன். அப்பதான் இந்த அவுட்லயர்ஸ்னு ஒரு புக் வந்தது. அந்த புக்ல வந்து அந்த புக் தமிழ்லயும் இருக்கு. அவுட்லயர்ஸ், என்னமோ மால்கம், அவர் பேரு மால்கம் கிளாட்வெல். இந்த புத்தகத்துல ஒரு விஷயம் வரும். இப்ப ஒரு கம்யூனிட்டி இட்டாலியில இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகுது, அங்க வாழ்க்கையை வாழுது. இந்த கம்யூனிட்டி பேர்லாம் வேண்டாம், அதில் விட்டுருவோம், போய் வாழுது. அது வந்து பேர் வந்து ரொசாட்டோனியார்கள் ஏதோ சொல்லுவாங்க, அது இருக்கட்டும், வாழுது.
அங்கே போய் வாழ்ந்தா அந்த இடத்துக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் 2 பேர் வராங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுங்க. வர்றவங்க இவங்களை பார்க்குறாங்க. இந்த கம்யூனிட்டி ஒரு குரூப், ஒரு ஏரியா முழுக்க இவங்க. ஒரு டாக்டர் அங்கே வர்றாரு, அவரும் இவங்களை கவனிக்கிறாரு. அப்புறம் ஒரு சோஷியல் சமூக பார்வையாளர் அவர் ஒருத்தர் வர்றாரு, அவரும் கவனிக்கிறார். கவனிச்சா அவங்களுக்குலாம் சில புரிதல்கள் வருது. ஆமா, டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இவங்கள யாருமே ஹார்ட் அட்டாக்னு வந்ததே இல்லையேன்றாங்க. 65 வயசு 70 வயசுக்கு மேலேயும் இருக்காங்க. ஆனால் ஒருத்தங்க கூட நல்ல கடினமான உழைப்பு, இப்போ ஹார்ட் அட்டாக்கு அல்லது இதய நோய் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு இவங்க யாரும் வந்ததே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறார். இந்த சைக்காலஜி சைடில் இருக்கிறவங்க, இவங்க டிவோர்ஸ்னு வந்ததே இல்லையே, ஸ்ட்ரெஸ்ன்னு இவங்க சொன்னதே இல்லையே, அது வித்தியாசமா இருக்கே. அந்த சமூக பார்வையாளர் இந்த வழக்கமா 2 கம்யூனிட்டிக்கு இடையில பிரச்சனை நடக்கும், அல்லது ஒரு கம்யூனிட்டிக்கு உள்ளேயே 2 பிரிவா நடிச்சுக்குவாங்க. அது மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையே உங்கள்கிட்ட. எப்படி இது? இத்தனைக்கும் அவங்க இருக்கிறதுல இருந்து கரெக்டா ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு குரூப் இருக்கு, வேற ஒரு இதே மாதிரி ஒரு இனம், அதுல இதெல்லாம் இருக்கு. இந்த 2 கிட்டத்தட்ட ஒரே டைம்ல வந்ததுதான். ஆனா அது அடிச்சுக்குது, அது எல்லா வேலையும் பண்ணுது. ஆனா இது அப்படியே இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல இவங்களை பத்தி தகவல் சார். இப்போ வழக்கமான ஆராய்ச்சி சாப்பிட்றது என்ன சாப்பிட்றாங்க, ஒன்றும் வித்தியாசம் பெருசா தெரியல. தூக்கம் எப்படி இருக்கு, எல்லாரும் மாதிரி தான் தூங்குறாங்க. டீ டோட்டலரா இருக்கு, அதெல்லாம் கிடையாது, தண்ணி அடிக்கிறான், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போ வேற என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்து கடைசியில் எதுவுமே புரியாம நிற்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவா எதுவும் இல்லை, மற்ற கம்யூனிட்டியை விட இவங்க அப்படின்னு ஒண்ணுமே இல்லை, எல்லார் மாதிரியும் தான் இருக்காங்க. ஆனா இது இந்த ஹார்ட் அட்டாக் இல்ல, சண்டை இல்ல, டிவோர்ஸ் இல்ல. ஃபைனலா அந்த இதுலயே பெரியவங்கள்ட்ட போய் பேச, வேற நமக்கு தெரியலன்னா அப்புறம் போயிட வேண்டியதானே. போய் வயதானவங்கள்ட்ட உட்காந்து பேசும்போது அவங்க சில விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. அந்த விஷயங்களை இந்த 2 பேரண்ட்ஸுக்கும் சொன்னேன், சரியாயிட்டாங்க. அந்த கம்யூனிட்டியில என்ன சொன்னாங்கன்னா, இங்க நாங்க எல்லாரும் வாழறோம் இல்லையா, இங்க யாரோ ஒருத்தங்க ஜெயிச்சாங்கன்னு வைங்க, கஷ்டப்பட்டு உழைச்சு இடம் வாங்கி வீடு கட்டின்னு, இப்ப நம்ம கிரகப்பிரவேசம் வைக்கிறோம்ல, அப்படியெல்லாம் நாங்க பெருசா கொண்டாட மாட்டோம். இதுவே ஆச்சரியமா இல்லை? அப்படியெல்லாம் நாங்க எதுவும் கொண்டாட மாட்டோம். அன்னைக்கு காலையில அவர் வீடு வாங்கினாரு, உள்ள போயிட்டாரு, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா ஒருத்தர் வீடு விற்கிறாருன்னு வைங்க, நாங்க எல்லாரும் போய் உட்காந்து உதவி பண்ணி அவரை அந்த வீட்டை வச்சுக்க முயற்சி பண்ணுவோம். கஷ்ட காலங்கள்ல கூட நிக்கிறாங்க. ஒண்ணு இப்ப நான் சொல்லவும் நீங்க பிடிச்சிட்டீங்க, கஷ்ட காலங்கள்ல கூட நிக்கிறாங்க. இதை நாங்க செய்யறோம். அதனால அவங்க எங்களுக்கு செலிப்ரேஷன் முக்கியம் இல்லை, எங்களுக்கு தடுமாறுறவங்களோட வெற்றி தான் முக்கியம். அங்க போய் நிற்போம். அப்புறம் எங்களதுல ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இறக்கம், நாங்க சுப்பீரியர், நீங்க இன்ஃபீரியர், அதுக்குள்ள நாங்க போறதில்லை. பொதுவா நாங்க இந்த உலகத்துல ஆண் பெண்ணுன்னு 2 இருக்கு, இயற்கை அதை படைச்சிருக்கு. ஒருத்தருக்கு இன்னொருத்தங்க கட்டாயம் தேவை அப்படின்ற புரிதல்ல இருக்கும். நீங்க யாரு பெருசு யார் சிறுசுன்னு எவ்வளவு வேணா பேசலாம், ஆனா யாரு இல்லாம யாருன்னு கேட்டா அதுக்கு பதிலே இல்லை, 2 பேரும் வேணும். அப்ப ஃபைனல் பிரச்சனை ஒருத்தருக்கு இன்னொருத்தங்க தேவை, மஸ்ட். ஆமா, இது 2வது. 3வது, நாங்க என்னவா வாழணும்னு நினைக்கிறோமோ அப்படி வாழறோம். மோஸ்ட்லி எல்லாரும் அப்படிதான் வாழ்வாங்க. தம் அடிச்சிட்டு இருப்பான், தண்ணி அடிச்சிட்டு இருப்பான், உழைப்பான், நல்ல ரெஸ்ட் எடுப்பான், எல்லாம் இருக்கும். ஆனா அதை பற்றிய குற்ற உணர்வோட நாங்க வாழறதில்லை. புரிஞ்சு போச்சா? 2 ஃபேமிலிக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இந்த சென்னை ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் பேசு. அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க வரணும், எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வரணும். 1. ஐயோ வேற கம்யூனிட்டியில பண்ணிட்டோமேன்ற குற்ற உணர்வோட வாழ போறது இல்லை. 2.
அந்த ரெண்டாவது ஒன்று சொன்னனே, ஆண் பெண், அதுல நீயா நானா இல்லை, ஆனா இந்த ரெண்டும் இல்லாம இல்லை. அப்ப இந்த நம்ம பெண்ணும் நம்ம பையனும் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா நம்ம 2 பேர்ல யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட் இல்லை. நம்ம 2 பேரும் இல்லாம இந்த வாழ்க்கை வாழ வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம 2 பேரும் இருந்தா ஆகணும், பக்கத்துல தான் இருக்கணும் அப்படின்ற இந்த 3 புரிதல்களை 2 ஃபேமிலியும் மாத்தி மாத்தி சொல்லி சிரிச்சுட்டே சொல்றாங்க. ஓ, இப்ப அவங்க வீடு கட்டினா கூட பிரச்சனை இல்லை, நான் வீடு வித்தா வந்துருவாங்க அப்படிதானே சார் அப்படின்னு சிரிக்கிறாங்க. இவ்வளவுதாங்க நடந்தது. ஒரு 40-45 மினிட்ஸ் போயிருக்கோம். அவங்களுக்கு என்னென்னமோ புரிதல் வந்துருச்சு. சரிங்க சார், உங்கள்கிட்ட பேசின சந்தோஷம், நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. 2 பேரும் முடிஞ்சது. இந்த செஷன் ஓவர். ஐ திங்க் 2 days கழிச்சு குழந்தைங்களை கூப்பிட்டாங்க. இல்லைப்பா மேரேஜ் பண்ணிக்கங்கம்மா, நாங்கள் கூட இருந்துடுறோம்ட்டாங்க. முடிஞ்சது, அவ்வளோதான். அப்போ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அதாவது கவுன்சிலிங்கிறது ஏதோ சீரியஸான விஷயம் இல்லை, ஏதோ என்னமோ ஏதோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற நல்ல விஷயங்களை படித்ததை சரியான நேரத்தில் சரியான இடத்துல சொன்னா மனிதர்கள் எடுத்துக்கிறாங்க அதை. அப்புறம் சரியான விதத்தில் அவங்க அந்த முதல் லைன்லேயே அவங்களுக்கு பயங்கரம், அவங்களுக்கு ஆச்சரியம். ரொம்ப அதாவது நாங்கள் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதில்ல, வீடு விற்கிறான்னா போய் எல்லாரும் உட்காந்துருவோம். உட்காந்து எல்லாரும் கையில் இருக்கிறத போட்டு கொடுத்து அவனை சரி பண்ணுவான். அவனை ஏன் நீ லாஸ் ஆனன்னு கேட்கவே மாட்டோம். இப்படி ஒரு கம்யூனிட்டி பார்ப்போமா? அப்படி இருங்க, ஏன் அப்படி இருக்கக்கூடாதா? இதில் என்ன அப்புறம் நாங்கள் தமிழ் பெருமை வங்காள பெருமைன்றதெல்லாம் எதுக்கு? நீயா நானா எதுக்கு? டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல கூட அது மாதிரி ஒரு அதாவது நீ இல்லாம அவங்க இல்லை, அவங்க இல்லாம நீ இல்லை, நீங்க 2 பேர் இல்லாம 2 குழந்தைங்க இல்லை, அவ்வளவுதான். அதுல யாரு பெஸ்ட் ஒஸ்ட் எல்லாம் கிடையாது. அப்புறம் நீங்க இதுவரை தப்பே பண்ணது இல்லையா, நீங்க இதுவரை தப்பே பண்ணது இல்லையா, குழந்தைங்க இதுவரை தப்பே பண்ணது இல்லையா? பண்ணியிருப்பாங்க. ஆனா குழந்தைங்க பண்ணியிருக்காங்க, நாங்க பண்ணியிருக்கோம், அவங்க செஞ்சிருக்கோன்ற குற்ற உணர்வே இல்லாம இருந்தோம். அதெல்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம வேலையை பார்ப்போன்ற இடத்துக்கு வந்தோம். ஐயோ, இதை வேற செஞ்சுட்டோம், இந்த பொண்ணை வேற கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், என்ன போதோ ஏதாவது போதோன்ற கில்ட்ல இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சரியாயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த அவுட்லேயர்ஸ் புக்கை நிச்சயம் எல்லாரும் படிக்கணும். அவரு ரொம்ப வித்தியாசமா ஒரு லைன், அதை கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். காந்தி பிறந்தார்ல, அதுக்கு 10 வருஷம் முன்னாடியோ பின்னாடியோ காந்தி பிறந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவர் நமக்கு காந்தியா கிடைச்சிருக்க மாட்டார். அப்படின்னா என்ன? சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான காரணங்கள் இருக்கும் பொழுது பிறந்த மனிதர்கள் பெரிய உயரங்களை அடையிறாங்க. சரி, அப்ப காந்தி பிறந்த அன்னைக்கே எத்தனையோ பேர் பிறந்திருப்பாங்கல்ல, எல்லாரும் காந்தி ஆயிட்டாங்களா? அதையும் புக் சொல்லுது இல்ல. அப்ப ஏன் அந்த ஒரு சிலர் மட்டும் காந்தி ஆனாங்க? ஏன்னா அவங்களுக்கு அப்ப காட்டப்பட்ட வழிமுறைகள், அவங்க சந்தித்த மனிதர்கள், அவங்களுக்கு நேர்ந்த சம்பவங்கள் அன்னைக்கு பிறந்த மற்றவங்களுக்கு நடக்கல. அப்ப இயற்கையே ரொம்ப சூசியா தான் இருக்கு. எல்லாரையும் காந்தி ஆக்கணும்னு இயற்கையை நினைக்கல. 100 பேர் பிறந்தா ஒரு 2 காந்தி இருந்தா போதும்னு நினைக்குது. அப்ப மீதி 98 அது என்னவா வேணா சுத்திட்டு இருக்கும், அதை பத்தி கவலை இல்லை. இயற்கையே இப்படிதான் வச்சிருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் வரும் படிச்சா. இப்ப நான் சொல்ற புரிதல் எல்லாமே நமக்கு நார்மலா நம்ம யோசிக்காத ஒரு புரிதல் இருக்கு. ஆமா, அதாவது கனடால ஒரு ஹாக்கி டீம் ஒரு குழு போய் பரிசோதிக்குது. அதுல இப்போ சாம்பியன்ஸா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 16 பேர் இருக்கான். 20 பேர்ல 16 பேர். இந்த 16 பேர் பூரா ஒரே வருஷத்துல எல்லாரும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் உள்ள பிறந்தவனா இருக்கான். அவன் தான் நல்லா பண்றான். எப்படி இவன் நல்லா பண்றான்னு போய் பார்த்தா அவங்க ஜனவரி தான் செலெக்ஷன் பண்றாங்க. இப்ப நீங்க 10 வயசுன்னா ஜனவரியில பிறந்தவனுக்கு 10 வயசு, டிசம்பர்ல பிறந்தவனுக்கும் 10 வயசு. கரெக்டா? அப்ப
நம்மை விட வலிமையா இந்த டீம்ல இருக்கான்ல ஒருத்தன், 10 மாசம் முன்ன பிறந்தவன். நான் டிசம்பர்ல பிறந்திருக்கேன், யாரோ ஒருத்தன் ஜனவரியில பிறந்திருக்கான். ஜனவரியில பிறந்தவன் என்னை விட 10 மாசம் உடல் அளவுல வளர்ந்துருக்கான்ல, அவன் கூட நான் முதல்ல போட்டி போட்டு ஜெயிச்சாதான் செலக்ஷனே. அவன் நான் செலக்ட் ஆகிறதுக்கே ஈக்குவல் ஏஜ்னு சொல்லப்படுறதுலயே டிசம்பர்ல பிறந்தவனும் அதே வருஷத்துல ஜனவரியில பிறந்தவனும் ஈக்குவல் கிடையாது. அப்ப அவனை ஜெயிச்சாதான் நான் செலக்டே ஆவேன். அப்படி செலக்ட் ஆனவன்னா பெரிய பிளேயரா வரான்னு ஒரு ஸ்டடி வருது. இப்ப பாருங்க, ஒருத்தன் ஜெயிச்சதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அவன் டிசம்பர்ல பிறந்திருக்கணும், ஜனவரியில பிறந்தவனோட அவன் விளையாடி ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா ஜனவரியில பிறந்தவன் 11 மாசம் முன்னாடி பிறந்தவன், வயசு ஒண்ணு, ஆனா உடல் வேற, 11 மாத அனுபவம் வேற. அப்படி இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் ஒவ்வொரு சாப்டர்லயும் ஒவ்வொரு புது பரிமாணத்தை கொண்டு வந்து கொடுக்குது. சரியா? அதையே இவங்களுக்கு சொன்ன 2 பேரு வேற வேற கல்ச்சர்ல இருக்கவங்களுக்கு அந்த புரிதல் வந்தாதான் இந்த கல்ச்சர்லாம் இணையும். இல்லைன்னா நம்ம எங்க ஜாதிக்குள்ளேயே, எங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே, எங்க மக்களுக்குள்ளேயேன்னு இப்படித்தான் பேசிட்டு கிடப்போம். உலக பார்வைன்னு ஒண்ணு இருக்கு, பெரும் பார்வைன்னு வாங்க, அதை நோக்கி நகரணும். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். ரைட், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.